வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியும் கேது பகவானும், அதாவது இந்த விநாயக பகவானுக்கும் இந்த கேது பகவானுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கும் போது எப்படி சார் நமக்கு வந்து கேதுவோட கெடுபல் குறையுது நம்ம பார்த்துட்டு வருவோங்க. அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் இந்த யூடியூப் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா 99% சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு விலை மதிப்பு இல்லாத இந்த புறன் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே ஆல் நோட்டிபிகேஷன் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா நம்ம லைவ்ல வரும்போதும் சரி, நம்ம வேற எதுவும் வீடியோ கொடுக்கும் போதும் சரி, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வராம போயிடும். இந்த ஆல் நோட்டிஸ்ல வந்து பெல் பண்ணை கிளிக் பண்ணும்போது நம்ம தரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு எல்லாவற்றையும் என் தந்தை மலடிக்க சமர்ப்பணம் சொல்லிட்டேன். இப்ப வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி கேது பகவான். பொதுவா கேது ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியது கேது, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கேது வந்து ஒரு ஜாதகத்துல கிட்டு போயிருக்குன்னா நம்ம முதல்ல சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் விநாயகர் தான் இருக்கும். போங்க கற்ப விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, நீங்க போங்க அந்த 5 காலத்துல வழிபாடு பண்ணுங்க, பிள்ளையார்பட்டி போங்க, உச்சி பிள்ளையார் போயிட்டு இந்த விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, சோ விநாயகர் ஆலயம் போங்க, நிறைய சொல்லும் போது ஒருவருடைய சுய ஜாதகத்துல கேது பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மேல ஒரு பற்றே இருக்காது. என்னப்பா இந்த வாழ்க்கைனா வாழணுமாங்கிற எண்ணம். ஏன்னா அவங்க நிறைய தடங்கல்கள் இருக்கும். அதே மாதிரி எண்ணிலடங்கா கேள்விகள் அவங்க உள்ள இருக்கும். அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது, அந்த பார்ட்னர்ஷிப் வந்து புரிஞ்சுக்க முடியாது. 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அப்படிதான், குடும்ப பிரச்சனை, தாயார் பிரச்சனை, அம்மா இல்லாம போறது சிலருக்கு இருக்கிற ஸ்தானத்தை. சோ அப்படி இதுமான இடங்கள்லாம் வந்து இந்த கேதுக்கள் இருக்காங்க. ஏன் 10ல வந்து ஒரு பாவியாச்சு இருக்கும்னு சொல்லுவோம், 10ல பாம்பு இருந்தா கூட ஜீவனம் கிடைக்கும். அப்படி 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் இருக்கும், ஆனா வேலையில பார்த்தா ப்ரமோஷன் இல்லை, பதவி உயர்வு இல்லை, வேலை ஒரு சர்டிபிகேஷன் இல்லை, எனக்கு இந்த வேலையே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேது பகவான் எல்லாத்தையும் நீர்த்து செய்யக்கூடிய கிரகம், நீர்த்து போக செய்யக்கூடிய, எனக்கு இது வேணும்னு சலிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம். சரி, இதுல விநாயகர் எப்படி சார் வர்றாரு? விநாயகருங்கிறதுக்கும் இந்த கேதுக்கும் ஒத்துமை இருக்கு. என்ன சார் ஒத்துமை பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கும் தலை கிடையாது, கேது பகவானுக்கும் தலை கிடையாது. அப்போ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவ ஒற்றுமையில ஒண்ணு சேர்றாங்க. கேது ஞானக்காரகன். கேது எப்பவுமே அறிவை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். மனசுக்கு சந்தேகத்தை தேடி எப்பப்பா யார் பார்த்து இதை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கேது. சோ அப்படிப்பட்ட இந்த கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் எடுக்கும்போது சங்கடகர சதுர்த்தி சொல்லுவோம். சங்கடகர சதுர்த்தி விரதம்ங்கிறது ரொம்ப 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 உகர்ந்த விரதமா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கட விரதத்தை திறம்பட செய்யும் போது வாழ்க்கையில அளப்பரியா ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் காண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி